இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பொண்ணா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் கல்யாணம் ஆனா அவங்கவுங்க வீட்டுல இருக்கிறது தான் அவங்கவுங்களுக்கு மரியாதை. ஏதோ பண்டிகை நாள்லயோ நல்லது கெட்டதுக்கோ வந்து போலாம், அதான் சந்தோஷம். அப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதும் போயிடணும். என்னதான் இருந்தாலும் நீங்க எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டாலும் நிரந்தரமா அவங்க இருக்கிறது நல்லது இல்லை. எனக்கு தோணுதை சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல இல்ல அப்பா, அதெல்லாம் ஐயாவுக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் பேசாம சாப்பிடுங்கப்பா. அங்கிள், சூடு ஆறுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுங்களேன். இல்ல மாப்ள, உங்க குடும்பம் வேற என் குடும்பம் வேற இல்ல. எனக்கு என்ன தோணுதோ அதை சம்மந்தி கிட்ட சொல்றேன், அதான நல்லது. நீங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. இப்ப சாப்பிடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆமா மாப்ள, அந்த பொண்ணு யாரு? அப்போத்துல இருந்து பாக்குற அந்த பொண்ணு மாப்பிளைய உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு அப்படி பாத்துக்கிட்டு இருக்க நீ? அது அங்கிள், அவங்களும் நம்ம சொந்தக்காரங்க தான். மலேசியால என் கூட வேலை பார்த்தவங்க. ஏன் மாப்பிள, மலேசியால வேலை பத்தல பழக்கமா? என்ன மாதிரி பழக்கம்? அப்பா, பேசாம சாப்பிடுங்கப்பா. உங்களால யாருமே சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க சாப்பிட்டாதான் எல்லாரும் சாப்பிட்டு முடிக்க முடியும். பேசாம உட்கார்ந்து சாப்பிடுங்கப்பா. அப்பா வந்ததுனால சிவா உனக்கு இல்லைன்னு ஆயிடாது. சிவா உன் சிவா தான். சிவா உன் புருஷன் தான். நீதான் சிவாவுக்கு பொண்டாட்டி. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் உனக்கு எந்த விதத்திலயும் போட்டியா வரமாட்டேன், சரியா? அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு ஜனனி. இப்ப சொல்ல வேண்டாம், கொஞ்சம் லேட்டா சொல்லிக்கலாமே. அவர் போற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். நான் பொறுமையா இல்லனா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றத புரிஞ்சுக்க நீ தயாராவே இல்ல. ஹலோ, நீங்க பொறுமையா இல்லனா பிரச்சனை தான் பெருசாகும். அப்பாவுக்கும் துளசி அண்ணியோட அப்பாவுக்கும் வாக்குவாதம் ஆகும். போலீஸ் கேஸ் ஆகும். போலீஸ் கேஸ் ஆனா 2 பொண்டாட்டியோட வாழ சொல்லுவாங்க. அப்படி சொன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? பயமா இருக்குல்ல? பயமா இருக்கா இல்லையா? அப்போ கொஞ்சம் நீங்க அடக்கிதான் வாசிக்கணும். முடிஞ்சா சிவான முன்னாடி வராதீங்க. துளசி அண்ணியோட அப்பா போற வரைக்கும் அவர் கண்ணுல சிக்காம ரூம்குள்ளேயே தயவு செஞ்சு அடங்கி இருங்க. இல்ல, நான் தான் சிவாவோட பொண்டாட்டி, அவர் எனக்கு புருஷன்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா பிரச்சனை தான் பெருசாகும். அப்புறம் வேற மாதிரி தான் முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும். புரியல, வேற மாதிரினா என்ன மாதிரி? காவேரி, கொஞ்சம் அமைதியா இரு. இப்படி பேசினா எப்படி நீ சும்மா இருக்கிறது? நம்மளும் புரியுற மாதிரி விவரமா தானே சொல்றோம். திரும்ப திரும்ப லூசு மாதிரி பேசினா தப்பு இல்லையா? என்ன சொன்ன? காவேரி, நான் உனக்கு அண்ணி, பாத்து பேசு. அண்ணிங்கிறது போஸ்டிங் இல்ல, அன்பா இருந்தாதான் அண்ணி. இல்லனா ஜஸ்ட் சிவாவோட பொண்டாட்டி. சிவா எனக்கு அண்ணன், அவ்வளவுதான். கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இன்னும் 3 நாள் தானே. 3 நாளைக்கு சிவா எனக்கு துளசி அண்ணி தான் பொண்டாட்டி. அப்படிதான் இந்த வீடும் நடந்துக்கும், புரியுதா? இல்ல, விருப்பம் இல்ல, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன், நான் போய் அவர்கிட்ட சொல்லுவேனா? தாராளமா போய் சொல்லுங்க. பிரச்சனை துளசி அன்னைக்கு இல்ல, உங்களுக்கு தான் பிரச்சனை. நான் நடுவுல இருக்கேன், நீ இந்த பக்கமும் மாப்பிள அந்த பக்கமும் நின்னு ஒரு போட்டோ எடுத்து அத மொபைல்ல வச்சு நான் அப்பப்ப பாத்துப்பேன். நாங்க 2 பேரும் இருக்கிற போட்டோ உங்களுக்கு அனுப்புறேன். இப்போ எதுக்கு போட்டோலாம்? நீ அனுப்புன போட்டோல நான் இருப்பேனா? நானும் இருக்கணும்னு தானே ஆசைப்படுறேன். புரியாம பேசுற. துளசி ஆசைப்படுறாருல, எடுத்துக்கிட்டோம். பாத்தியா,
மாமனாரோட ஆசை ஒரு மருமனுக்கு தான் புரியுது, ஆனா உனக்கு புரிய மாட்டேங்குது. ஜனனி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்களே பாருங்க, உங்க வீட்டுக்காரர் சிவாவை கூட்டிட்டு அந்த ரூம்குள்ள போயிட்டாரு. முதல்ல சிவாவை வெளியே அனுப்ப சொல்லுங்க. இத பாரு, நீ எதுவும் பேசாத, நான் பாத்துக்கறேன். நீ அமைதியா இரு. இப்படி வாங்க. ப்ளீஸ் ஏய், வா என்ன இதெல்லாம்? வா சொல்றேன், வா. ரெடி அங்கிள், கிட்ட வாங்க. ரெடி? எடுங்க மாப்ள. நல்லா இருக்கு மாப்ள, நல்லா பிரமாதமா எடுத்திருக்கீங்க. மாப்ள, நீங்க ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. துளசி உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? அப்பா, எனக்கு தூக்கம் வருது. உங்களுக்கு வேற ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அங்க போய் தூங்குங்க. காலையில நம்ம கண்டிப்பா பேசலாம். என்னம்மா நீ? அப்பா எவ்வளவு ஆர்வமா மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஏன் துளசியை பிடிக்கும்? துளசி தனக்குன்னு எதுவுமே யோசிச்சதில்லை. எப்பவுமே இந்த குடும்பத்துக்காகவே யோசிப்பாங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த குடும்பத்துக்காக எதை வேணாலும் தாங்கிப்பாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. எல்லாத்துக்கும் மேல பெரியவங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருப்பாங்க. அப்பா அம்மாவுக்கு துளசினா உசுறு. மாப்பிள்ள, நீங்க சொல்லும் போது கண்ணு கலங்குது. ஆனா எல்லாத்துக்கும் மேல பொண்டாட்டி அவங்க இவங்கன்னு மரியாதையா பேசுறீங்களே, அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜனனி, என்னாச்சு? என்ன கேக்குறீங்க? எல்லா நாடகமும் நீங்க தானே நடத்திட்டு வர்றீங்க. உன்னோட கோவம் எனக்கு புரியுது ஜனனி, ஆனா நமக்கு வேற வழி இல்ல. அப்போ 2 பேரும் சந்தோஷமா ஒரே ரூம்ல இருங்கன்னு சொல்லி அந்த ஆள் ரூமுக்கு வெளியே காவல் இருந்தா ராத்திரி முழுக்க நீங்க துளசி ரூம்லயே இருப்பீங்களா?